ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த இயரில் வந்து காலையில் ஃபஸ்ட்டு வீடியோங்க, அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ காலையிலே கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு எழுதி 2024ன்னு எழுதி எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்கணும்ல, அதனால் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு எங்கள் ஊர். ஸோ இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு தான். ஸோ அதை நானும் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணுமே அப்படின்னு வேகமாக கிளம்பிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வீட்டில் விளக்கு போட சொன்னாங்க அம்மா. அதனால் பார்த்திங்கன்னா பூவு எல்லாத்தையுமே எடுத்து பக்காவாக வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே விளக்கி சாமி ரூமில் கரெக்டாக அடுக்க வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் சாமி ரூமுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ போனதும் பார்த்திங்கன்னா எங்கள் டேடி வேறு ஊடால வந்துட்டாரா. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தலையெல்லாம் சீவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்திமயமாக போய் சாமியை கும்பிட்டு நானும் வெளியில் வந்துட்டேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ராசி பலன் ஓடிச்சு. கோயிலுக்கு போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. இது முப்பழம் கொடுத்தாங்க. உங்களுக்கு முப்பழம் பிடிக்கும்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எல்லாத்துக்கும் எங்கள் ஸ்ட்ரீட் மக்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போனேன். அவங்கக்கிட்ட அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. ஸோ எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஆனால் இன்னும் இந்த நாய் குளிக்கலை. நீ குளிக்க மாட்டியா எனக்கு தெரியும். ஸோ நான் குளிச்சுட்டு நான் ரெடியாகி பக்திமயமாக கோயிலுக்குலாம் போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறோன்னு கொடுமையில் நானும் என் தம்பியும் நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ ஆன் ஆயிடுச்சு, வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபோட்டோ ஆன் ஆயிடுச்சு. இப்படி தான் காமெடித்தனமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அந்த இதில் அப்படியே ஒவ்வொன்றா நானும் எங்கள் மம்மியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பீஸ் கேக் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஃப்ளேவரு, ப்ரௌன் கலரு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க்கு, எல்லோ, அந்த 3 ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் என்னதுன்னு பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கு தொட்டுக்க சட்னி வச்சுருந்தாங்க. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா எக் பிரியாணி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு மீன் மக்கர் ஃப்ரை, அப்புறம் பார்த்திங்கன்னா ரைத்தாவோட வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எக்கோட சாப்பிட்டு அப்படியே எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ நியூ இயர் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.